விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution, best engineering college in Virudhunagar district. ஓய்வு பெற்ற IAS அதிகாரி சகாயத்திற்கு பாதுகாப்பு அளிப்பது பற்றி பரிசீலிக்கப்படும் என்று தமிழக அரசு கூறியிருக்கிறது. யாருக்கு பாதுகாப்பு வேண்டும் என்பதை காவல்துறை மற்றும் உளவு பிரிவோடு ஆலோசனை நடத்திய பிறகு உள்துறை முடிவு செய்யும் என்று கூறப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் முக்கிய பிரமுகர்கள், அரசியல் கட்சித் தலைவர்கள், ஓய்வு பெற்ற நீதிபதிகள், IAS அதிகாரிகள் உள்ளிட்ட அனைவருக்கும் பரிசீலனை செய்யப்படுகிறது என்றும் தமிழக அரசு கூறியிருக்கிறது. ஓய்வு பெற்ற IAS அதிகாரி சகாயத்திற்கான பாதுகாப்பு குறித்து தமிழக அரசு பரிசீலிக்கும் என்று தமிழக அரசு கூறியிருக்கிறது. கடிதத்தில் இருக்கும் விவரங்களை பொறுத்து முடிவு எடுக்கப்படும் என்றும் தமிழக அரசு கூறியிருக்கிறது. தனது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக ஓய்வு பெற்ற IAS அதிகாரி சகாயம் புகார் அளித்திருந்த சூழலில் தமிழக அரசு இவ்வாறு தெரிவித்திருக்கிறது. தமிழக அரசுக்கு கடிதம் எழுதியிருந்தால் உள்துறை முடிவு செய்யும் என்று உயர் அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். யாருக்கு பாதுகாப்பு வேண்டும் என்பதை காவல்துறை மற்றும் உளவு பிரிவோடு ஆலோசனை நடத்திய பிறகு உள்துறை முடிவு செய்யும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. மதுரை கிரனைட் ஊழலை வெளிக்கொண்டு வந்தவர் ஓய்வு பெற்ற IAS அதிகாரி சகாயம். இந்நிலையில் தனது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக புதிய தலைமுறையிடம் ஓய்வு பெற்ற IAS அதிகாரி சகாயம் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் பாதுகாப்பு கோரியிருந்த அவருக்கு தமிழக அரசு பரிசீலித்து முடிவெடுக்கும் என்று கூறியிருக்கிறது. பாதுகாப்பு கோரி அளிக்கப்படும் கடிதத்தில் இருக்கக்கூடிய விவரங்களின் அடிப்படையில் முடிவெடுக்கப்படும் என்று தமிழக அரசு கூறியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் ராஜ்குமார் இணைந்திருக்கிறார். ராஜ்குமார், ஓய்வு பெற்ற IAS அதிகாரி சகாயத்திற்கு பாதுகாப்பு வழங்குவது குறித்து அரசு பரிசீலிக்கும் என்று கூறப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்கள் என்ன? பூங்குழலி, மதுரையில் நடைபெற்ற மிகப்பெரிய கிரானைட் ஊழல் முறைகேடை ஓய்வு பெற்ற IAS அதிகாரி சகாயம் அவர் பதவியில் இருந்த காலகட்டத்தில் விசாரணை நடத்தினார். நீதிமன்றம் அவரை சிறப்பு சட்ட ஆணையராக நியமித்ததுக்கு பிறகு முழுமையான விவரங்கள் கொண்டு வந்து இருந்தார். தற்போது அதனுடைய விசாரணை சிறப்பு நீதிமன்றம் மதுரையில் நடைபெறுவதை ஒட்டி அவருக்கு ஆஜராக சம்மன் அனுப்பியிருந்தார்கள். ஆனால் பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருப்பதன் காரணமாக ஆஜராக முடியவில்லை என்று புதிய தலைமுறைக்கு நமக்கு பிரத்யேகமாக அவர் பேட்டி அளித்திருந்தார். ஏற்கனவே துப்பாக்கி ஏந்திய காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருந்தவர்கள் கடந்த ஆண்டு விலக்கிக் கொள்ளப்பட்டார்கள். எனவே இந்த விவகாரம் தொடர்பாக தற்பொழுது தலைமைச் செயலாளர் DGP சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதிக்கு ஓய்வு பெற்ற IAS அதிகாரி சகாயம் கடிதம் எழுதியிருந்தார். இந்த நிலையில் இது தொடர்பான நிலவரம் குறித்து தமிழக அரசு தகவல் தெரிவிக்கும் பொழுது ஒவ்வொரு ஆண்டும் முக்கிய பிரமுகர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள், ஓய்வு பெற்ற நீதிபதிகள், ஓய்வு பெற்ற IAS அதிகாரிகள் உள்ளிட்ட யாருக்கு காவல்துறையினுடைய பாதுகாப்பு தேவை என்பது தொடர்பாக உள்துறை ஆய்வு செய்து அது தொடர்பாக முடிவுகள் எடுக்கப்பட்டு வருவதாக தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. எனவே தற்பொழுது ஓய்வு பெற்ற IAS அதிகாரி சகாயம் கடிதம் எழுதியிருப்பதாக தமிழக அரசுக்கு இன்னும் நேரடியாக கடிதம் கிடைக்கவில்லை என்றும், ஒருவேளை அது கிடைத்தவுடன் உள்துறை இது தொடர்பாக ஆய்வு செய்து முடிவு எடுப்பார்கள் என்று தமிழக அரசு தகவல் தெரிவிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் உள்துறையை பொறுத்தவரை காவல்துறை, உளவு பிரிவு, இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் உள்ளிட்டவர்கள் இணைந்து என்ன மாதிரியான பாதுகாப்பு வேண்டும் என்பதை ஆய்வு செய்து முடிவெடுப்பார்கள். எனவே இந்த விவகாரத்தில் உள்துறை கடிதம், அதாவது ஓய்வு பெற்ற IAS அதிகாரி சகாயம் எழுதிய கடிதம் கிடைத்தவுடன் உள்துறை ஆய்வு செய்து முழுமையான முடிவுகள் எடுப்பார்கள் என்று தமிழக அரசு தரப்பில் தகவல் தெரிவித்திருக்கார்கள். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜ்குமார். விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution, best engineering college in Virudhunagar district.